வகுப்பு வாத்தியாருக்கு எழுதின லீவ் லெட்டரோட வந்திருக்கேன், படிக்கட்டுமாயா? வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் எழுதி இங்க கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? ஏன்னா அவர் இங்கே வந்துட்டாரு. நான் எழுதின லீவ் லெட்டரை படிக்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இதாயா நான் அந்த லெட்டர்ல எழுதினேன். என்ன எழுதுனீங்க? மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா ஐயா விடுமுறை கொடுத்தாரா எடுத்தாராமா? அப்புறம் அவர் வாங்கி படிச்சுட்டு சொல்றேன் கேளு. நான் கேட்குறேன், சொல்லுங்க ஐயா. மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்குன்னு நிறுத்துமான்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு நிக்காம தானே போகுது, நான் எங்கேயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நிறுத்தர் குறி போட்டு நின்னுமான்னாரு. அப்புறம் சொன்னாரு உனக்குன்னு எழுதுமான்னு. நான் அதை எனக்கு நிக்காம போனதுனால நான் அவசரத்துல எழுதிட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு, அவர் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரப்பா. எதுக்கு இன்னொரு தடவை அசிக்கப்படணும்னு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாரு மாடு அசை போடுது அப்படின்னு சொன்னாரு. மாடு என்னதான் அசை போட்டாலும் கடைசியில போடுறதையும் போடும், புதுசா ஏதாவது போடுமா? அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பக்கத்துல இருக்காங்களே அம்மா, குடும்பத்தை பத்தி பேசினவங்கம்மா என்ன சொன்னாங்க, இந்த பள்ளி பருவம் சிலு சிலுன்னு இருக்குமா. சிலு சிலுன்னு உள்ளது தானே இன்னைக்கு விரும்புறாங்க. சில்லுன்னு ஒரு காதல். அதுதான். அப்புறம் அவங்க குடும்ப பருவம் வந்து ஒரு கடல் மாதிரியா. சுனாமி வந்துச்சுன்னா அமுங்குனதுதான் எழுந்து வருமா? வராது இல்லையா? இந்த கடமையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம எப்படி ஒவ்வொரு நாளையும் நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறீன்னு கேட்டீங்கன்னா, எப்படிமா வகுப்புல என்னமா பண்றீங்க? இப்ப வீட்டுல இருந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல போறோம். இப்ப பஸ் நம்ம மேல ஏறினாலோ இல்ல பஸ்ல நாம ஏறினாலோ டிக்கெட் எடுக்க போறது என்னவோ நாம தான். வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பள்ளி பருவத்துல அதான் கிடையாது. முன்னால கேட்டா பின்னால கண்ணை காமிப்போம், பின்னால கேட்டா முன்னால கண்ணை காமிப்போம். எதுக்கு? டிக்கெட்டுக்கு. ஓ, கண்டக்டர் கேட்டா இப்படி முன்னால பின்னால இப்படியே எங்க வாழ்க்கை முன்னாலே ஓடிரும். அது தொடக்கத்துல இருந்தே முன்னால பின்னால தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த கண்டக்டர் படுற பாடு என்னன்னா, முன்னாலையும் பின்னாலையும் தேடி தேடியே மத்தவங்களையும் கோட்டை விட்டுருவார். அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே எங்கேயுமே கிடைக்காது. சரி, அங்கதான் அந்த சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னு பள்ளிக்கூடத்து வகுப்புகளை போயிட்டோம். அங்க வாத்தியார் பாட நடத்தையில ஒரு எரும மாடு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. உடனே சொல்லுவார், அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லுவார், டே பசங்களா, நியூ அட்மிஷன் வந்திருக்குடா, கொஞ்சம் ஏதோ இடம் ஒதுக்கி வைங்க சேர்த்துக்கிறதுக்கு. எரும மாடு கூட படிக்கணும்னு உள்ள நுழையுது, ஆனா உள்ள நுழைஞ்சு நீங்க மட்டும் படிக்க மாட்டீங்களேன்னு திட்டுறதுக்காகத்தான் அதை அப்படி சொல்றாரு. அப்படி திட்டுனதுக்கு அப்புறமும் நாங்க பாடத்தை கவனிப்போம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏமா நினைக்கிறேன். திருப்பி ரோட்டத்தையும் பார்ப்போம். அப்போதைக்குன்னு எங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வாய்ப்பு, ஒரு நாய் நுழையும் காம்பவுண்டுக்குள்ள, நாய் நுழையும். அப்போ நாங்கள் எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா போடுவோம். சார், நியூ அப்பாயின்மெண்ட் சேர்த்துக்கிறேங்க, இப்போவே கார்டு ரெடி பண்ணுங்க, நியூ அப்பாயின்மெண்ட் கார்டு. ஏப்பா, வாத்தியாருக்கு நாயை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க சார்? நாய் நன்றி உள்ளது சார். சரிம்மா, ஹெட்மாஸ்டருக்கு யாரப்பா போடுவீங்க? அரைப்பற காப்பரிச்சு தொடங்கிருச்சு. அதுல ஒரு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, மண்புழு எங்கே வாழும்? அப்ப நாங்க ஒரு வரியில எழுதுவோம், மண்புழு மண்ணில் தான் வாழும்னு. அதே கேள்வியை கொண்டு போய் அரையாண்டு தேர்வுல 2 மார்க், அதை கொஞ்சம் நீட்டணும். அப்ப நாங்க எழுதுவோம், மண்புழு மாட மாளிகையிலையும் கோட கோபுரத்திலையுமா வாழும்? மண்புழு மண்ணுல தாயா வாழும். அங்க 3 முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஏன்னா அடுத்த வரிசையில முழு பரிசையில கொண்டு கேட்க கூடாது. அது
நீங்க அடிக்கடி இப்ப எத்தனை அருமை போட்டிருப்பீங்க, அருமை அருமை அருமைன்னு எத்தனை இதை சுத்தி சுத்தி வந்தீங்களே, எத்தனை அருமை போட்டிருப்பீங்க. அதையே நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அங்கேதான் என் பாயிண்ட் இருக்கு. அந்த அருமையே இந்த பள்ளி பருவத்திலான்னு நான் சொல்றேன். காட்டில் வளர்வது தென்னை, கடலுக்கு அப்பால் சென்னை, கடைஞ்சு எடுத்தா வெண்ணெய், நான் காதலிப்பது உன்னை, அவன் படிப்புல போட்டான் மண்ணை. இப்படி போய் காதல் என்று எழுதிக்கின்றா உனக்கு படிப்பு வருமா? இந்த காதல் இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் மட்டும் முதுமை வரை ஓடி வரும். அப்போ நீ காதலிக்கிற காதல் முழுமை பெற்றாதான் முதுமை வரும். அப்படி முதுமை வந்து வந்தாதான் அங்கே அந்த வயசான காலத்தில் அந்த கணவன் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பார்வை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அப்போ இந்த 50 வயசுக்கு மேலே போய் இந்த உன் காதல் அங்கே ஆரம்பித்த காதல் அங்கே காதலாக இல்லை, அன்பாக மாறுகிறது. அப்படி அன்பாக மாறுகின்ற அந்த காதல் நிலைத்திருக்கும். முழுமையான காதல் எங்கே வரும் போகணும்? முதுமை வரும் போகணும். ஆக அந்த முதுமை தான் காதலுக்கு முத்தாக்கு வைக்கும். நான் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு அருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். என் தந்தைக்கு வருமானமே கிடையாது. என் தாய் தான் காலையில் 6 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணி வரையும் கருங்காலி உலக்கையை நெருங்க பிடிச்சி உழைச்சி அந்த உலக்கையை வச்சு குத்தி மாவை இடிச்சிட்டு சாயங்காலம் அவங்க கொடுப்பாங்க. எவ்வளோ தெரியுமா? 10 அணா. அன்னைக்கு இது 40 வருஷத்துக்கு முன்னால். அந்த 10 அணாவையும் அந்த சளிச்சம்னா மேலே வருவாங்க, கப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில். அந்த கப்பியை கொண்டு வந்து கூழுக்கிண்டி என் தாய் என்னை ஊற்றினாள். என்னை ஒவ்வொரு படிக்கட்டாக என்னை உயர்த்தினாள். பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், பிஎட் முடித்தேன். அந்த தாயோடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது என் மனதில் எவ்வளவு குரு இருக்கும். அந்த தாய் எனக்காக என்ன பாடுபட்டு இருப்பாள். அவள் உலக்கையை பிடிச்சி குத்தம் போதெல்லாம் எனக்கு விழுந்த இடி என்ன தெரியுமா? அது இடி இல்லை, எனது வெற்றி படிகள். ஒவ்வொரு உலக்கையும் பிடித்து குத்துகின்ற பொழுது அவள் அடைந்த இடிகள், அந்த இடிகள் அனைத்தும் எனக்கு வெற்றி படிகள். அதை நான் உணர்ந்தேன். எனக்கு அந்தமானுக்கு வந்தேன் 1981. எனக்கு வேலை கிடைச்சது. மாத சம்பளம் 823 ரூபா 1981. அந்த 823 ரூபாயில் 500 ரூபாய் நான் அனுப்புனேன். அவன் போய் வேலை பார்த்தானே, அந்த அந்த நிலையை அவன் நினைச்சு பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே என்ன வந்திருக்கும்? ஆனந்த கண்ணீரோடு அழுத கண்ணீர் தான், ரத்த கண்ணீர் தான் வந்திருக்கும். அந்த தாயை நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு நல்ல நன்றி செய்யாதவன் அவன் மனிதனே இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தேன், என் தாயை தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு கூட்டு வந்தேன். கூட்டு வரும்போது என் தாய் கடலை பார்த்திருக்கிறாள், கப்பலை பார்த்ததில்லை. என் தாய் உழைக்கும் பொழுது வானத்தை பார்த்திருக்கிறாள், விமானத்தை பார்த்ததில்லை. அப்போ தான் நினச்சேன், அம்மாவை கப்பலில் கூட்டி வந்து, எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊர் உடம்பு ஒத்துக்கல, திருப்பி விமானத்தில் கூட்டி கொண்டு ஊரில் விட்டு வந்தேன். பாருங்க, படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் இவ்வளவு தொலைவு வந்து போகும்போது கப்பல் பயணம் கஷ்டமாக இருந்திருக்குன்றதுக்காக திரும்பி செல்லும்போது பெரிய வசதி இவர்கிட்ட இருந்திருக்காது. இருந்தாலும் அம்மாவுக்கு விமான பயணம்னா என்ன அப்படின்றத அறிமுகப்படுத்தி தன் தாயை விண்ணில் பறக்க வைத்த ஒரு மகன். இதெல்லாம் நான் படிக்கும்போதோ இளமையாக இருக்கும்போதோ பள்ளிக்கூடத்தில் உணரலை. அந்த முதுமை என்ற ஸ்தானத்தை வந்ததுக்கு பின்னால் தான் என் தாயுடைய உணர்வை நான் உணர்ந்தேன். எனவே இந்த சன் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளை புரட்டி பார்க்கின்ற நல்ல பருவம் முதுமை பருவம். முதுமை பருவம் நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர பந்திக்கு தான் போவோம். அங்கே வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே தாம்பளத்தில் வெத்தலை கொடுப்பாங்க. அது நம்ம வசதியை பொறுத்தது. வெத்தலை பீடாக போடுறது வாய் சவுக்கிறதுக்காகவா? இல்லைங்கய்யா, ஜீரணமாகணும். நம்ம சாப்பிட்ட நல்ல சாப்பாடு நல்ல முறையில் ஜீரணமாகணுங்கிறதுக்காக தானே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாட்டை அவுத்து விடுறோம். அந்த மாடு பொழுதெல்லாம் வயக்காட்டில் மேய்ஞ்சிட்டு புல்ல சாயங்காலம் ஒரு மரத்தடியில் வந்து அழகாக படுத்துக்கிட்டு சுகமாக அசை போடுது. அது சாப்பிட்ட புல்ல மீண்டும் கொண்டு வந்து சீரணப்படுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாடு கூட ஜீரணம் பண்ணுவதற்காக அசை போடுகிறது. ஆக நினைவுகளை அசை போடுகின்ற பருவம் முதுமை பருவம். அருமை அருமை அருமை.
அருமை. முதுமை பருவம் இருக்கு இல்லையா, அது பழுத்த பழம் மாதிரி. அருமை. அந்த பழத்துல தான் ருசி இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதை ஒழுங்கா சுவைச்சா டேஸ்ட், இல்லைன்னா அது வேஸ்ட். நீங்க என்னவா இருக்கிறீங்க? என்னுடைய பெயர் வா கிருஷ்ணன். நான் இங்கே பாத்துப்பசி மேல்நிலைப்பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். முதுநிலை தமிழாசிரியர். நான் படித்ததும் மதுரை தியாகராயர் கல்லூரி. ஓ, அடே அவா, அடே அவா. இந்த அவர் என்ன சொன்னாரு? அவர்னா இந்த முதியோரை பத்தி பேச வந்திருக்காரு. ஒரு ஆசிரியரை மரியாதையா கூப்பிடணும். அந்த ஐயா என்ன அந்த சொன்னாரு? ஐயா என்ன சொன்னாரு? அப்படி பேசணும். எந்திரிச்ச உடனே அந்த அவர் என்ன சொன்னாரு, இந்த இவர் என்ன சொன்னாரு, சரி, அந்த இந்த ஐயா மாதிரி என்ன வேலையெல்லாம் சொன்னாரு? வச்சுக்க கூடாது. சரி, இதெல்லாம் சரி. பள்ளிக்கூடத்தோட வச்சுக்கணும். அவர் அதுக்கு பயந்து தான் இங்க வந்திருக்கிறாரு. இங்கேயும் அவரை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா அரட்டுறதுக்கா? ஐயா நீங்க என்ன ஐயா சொன்னீங்க? அவர் கேட்கிறா என்ன சொன்னாரு? கல்யாண வீட்டுக்கு போனா எதுக்கு நம்ம பீடா போடுறோம், வாயெல்லாம் எதுக்கு சவக்க வைக்கிறாங்க பீடா போட்டு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, வாய் எதுக்கு சவக்க வைக்கிறாங்க? எதுக்கு? முதல் ரவுண்ட்ல உட்காந்தாங்க, ரெண்டாம் ரவுண்ட்ல உட்காந்துருவாங்களான்னு பாக்குறதுக்காக. ஓ, இந்த வெத்தலை போடுறதுக்கு இது ஒரு காரணம் இருக்கும். முக்கியமான காரணமே இனி அதுதான். ஜென்மத்துக்கு நான் போட மாட்டேயா. அதாவது பள்ளி பருவம் வந்து மலை மாதிரி சிலு சிலுன்னு தான் இருக்கும், மழை மாதிரி. ஆனா வந்து எப்பவாவது தான் பெய்யும். ஆனா இளம பருவம் வந்து நதி மாதிரி சலசலன்னு தான் போகும். சரி. முதுமை பருவம் வந்து ஒரு நீராவி மாதிரி, அது வந்து ஆவியா போயிடும். அதாவது நமக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்ப பருவங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, என்னைக்கும் வத்தாது. இதுல வந்து ஒரு சந்தோஷ குடும்ப பருவத்துல என்னன்னா, நம்ம வந்து சின்னவங்களை வாழ்த்துறோம், நம்மளை விட பெரியவங்கிட்ட வாழ்த்து பெறுறோம். அது இந்த குடும்ப பருவத்துல ஒண்ணுலதான் ஐயா கிடைக்கும், வேற எப்பவும் எங்கேயும் கிடைக்காதுயா. நிறைய நகை போட்டிருக்கீங்க. ஆமா சார், சந்தோஷத்துல பாத்தீங்களா? யாராவது போட்டிருக்காங்களா? நான் தானே சார் போட்டிருக்கிறேன். இவ்வளவு நகை போட்டா குடும்ப பருவம் சந்தோஷமா தானே இருக்கும். அதான் ஒரு பெண் குழந்தைக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகுயா? கவர்மெண்ட் இப்போ 21 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு 11 வயசுல கல்யாணம் ஆச்சியா. அப்ப என்னோட கணவருக்கு வயசு 35. அதாவது 2 வயசு 3 வயசுல வித்தியாசத்துல தான் கல்யாணம் பண்ணாதான் அதாவது வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அதையெல்லாம் மீறி 25 வருஷம் வயசு வித்தியாசத்துலயும் நாங்க நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறோம். அதான் அந்த குடும்ப பருவத்துக்குள்ள சந்தோஷம். என்னோட 20வது வயதுல தான் என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்தது. 2 பெண் குழந்தைங்க, முதல் பெண் குழந்தைங்க. அப்ப அவ படிச்சு அவளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் சேர்க்கும் போது நான் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதினேன் சார். 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி 12th எக்ஸாம் எழுதினேன். சரி, இந்த படிப்போட நிறுத்தக்கூடாதுன்னு அவர் வந்து சரி ஏதாவது ஒரு வேலை, அதாவது ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், சிறு சேமிப்பு முகவர், அந்த வேலையை எடுத்து இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டில் அதாவது ஒரு வேளை சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது வந்தா நீங்க என்ன செய்வீங்க சார்? சட்டையை போட்டு வெளியே போயிடுவேன். நீங்களாவது சட்டையை போட்டுட்டு வெளியில போயிருவீங்க, பரவாயில்ல. என் வீட்டுக்காரர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு அவர் சாப்பிட மாட்டாருயா. அதாவது வந்து சண்டை போட்டு தான் அடிச்சு தான் திருத்தணுங்கிறது வாழ்க்கை இல்ல. அவர் தன்னை வருத்துறத பார்த்து நம்ம வருந்துறோம் பாருங்க, அதுதான் திருத்தம். இப்ப பிள்ளை குட்டி பெற்றதுக்கு அப்புறமும் திருப்பியும் தாலி கட்டிக்கிட்டோம் சார். என்னம்மா அது ரொம்ப புதிர் போடுறீங்க? புதிர் என்னன்னு கேட்டா, போன மாசம் ஆகஸ்ட்ல அவருக்கு வயசு 60வது வயசு சஷ்டி பூர்த்திக்காக போய். எங்க இருக்கிறார் அவரு? ஐயா வாங்க ஐயா. நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்க, வீட்டுக்காரமா கூப்பிட்டாலாவது வாங்க. மாமாடு கூப்பிட்டாதான் வருவாரு சார். கூப்பிடுங்க. வாங்க வாங்க. ஒரு அருமையான தம்பதியரை சன் டிவியின் அரட்டை அரங்கம் இந்த மேடைக்கு அழைத்ததில் பெருமை கொள்கிறது. 25 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தாலும் இணைந்த தம்பதியராக வெள்ளி விழா காணுகிற இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ நீங்கள் அனைவரும் இதை
தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவரும் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் பலன் இவர்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி, குடும்ப பருவம் தான் சிறந்ததுன்னு சிறப்பாக பேசினீங்க, எடுத்துக்காட்டாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள்.